ஜெனசிஸ் சாப்டர் 29. இந்த 29ஆம் அதிகாரத்திலே வயல்வெளி ஃபீல்டு அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக பயன்பட்ட வயல்வெளி, எ ஃபீல்ட் யூஸ்ட் ஃபார் வாட்டரிங் ஃப்ளாக்ஸ். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 2:3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகளெல்லாம் சேர்த்தான். கிணற்றின் வாயிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். இங்கே வயல்வெளி பசுமை நிறைந்த இடம், பயிர் வகைகள் செழித்து வளர்கிறதான இடம். பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக கிணறும் வாய்க்கால்களும் வெட்டப்பட்டிருக்கிற இடம். பார்ப்பதற்கு மிகவும் அழகு வாய்ந்ததாகவும் செழுமை நிறைந்ததாகவும் குளிர்ச்சியான தென்றல் காற்று வீசுகிற இடமாகவும் அனைவரும் விரும்புகிற இடமாகவும் இந்த வயல்வெளி காணப்படுகிறது. இந்த வயல்வெளியிலே மடங்கியிருந்த 3 ஆடுகள் கிணற்றிலே தண்ணீர் காட்டுவதற்காக கொண்டு வரப்படுகின்றன, தாகம் தீர்க்கப்படுகின்றன. வயல்வெளியை போன்று காணப்படுகிறதான நம்முடைய வேதத்தின் ஒவ்வொரு பகுதியும் அழகு வாய்ந்ததாகவும் அமைதியை கொடுக்கின்றதாகவும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறதாகவும் நம்மை திருப்தி நடத்துகிறதாகவும் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதாகவும் நம்மை திருப்திப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. ஆகவே கடவுளின் மந்தையாகிய நாமும் கூட அனுதினமும் வேதமாகிய வயல்வெளியிலே வசனமாகிய பயிர்களை கொய்து ஆவி ஆத்துமா சரீரத்தில் திருப்தியாய் வாழவும் முடியும், மற்றவர்களையும் திருப்தியாய் வாழ வைக்கவும் முடியும் என்பதை இந்த வயல்வெளி நமக்கு கற்றுத்தருகிறது. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். 2வதாக இன்னும் மேய விடப்பட்டதான வயல்வெளி, த ஃபீல்ட் தட் இஸ் ஸ்டில் லெஃப்ட் டு கிராஸ். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 4-7 யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். இங்கே யாக்கோபு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. வயல்வெளியானது குறுகினதல்ல, மிக அதிக பரப்பளவை கொண்டது. அதிகமான பயிர் வகைகளை தன்னகத்தை கொண்டது. அதே போல கர்த்தருடைய வேதமும் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அதில் அடங்கியிருக்கிறதான வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க அதை தியானிக்க இன்னும் வாசிக்க வேண்டும், இன்னும் வேதத்தை தியானிக்க வேண்டும், இன்னும் வேதத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும் என்பதை இந்த வயல்வெளி நமக்கு கற்றுத்தருகிறது. 3வதாக இழந்து போன உறவை புதுப்பிக்க பயன்பட்டதான வயல்வெளி, எ ஃபீல்ட் யூஸ்ட் டு ரினியூ த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 10-12 யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது, தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து
தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இங்கே வயல்வெளியிலே சந்திக்கப்பட்டதான யாக்கோவும் ராகேலும் லாபானும் தங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த உறவு மகிழ்ச்சியான அனுபவத்தை அவர்களுக்குள் உண்டாக்கிற்று. நாமும் கூட கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான தொய்ந்து போன உறவை வேதத்தை வாசித்து தியானித்து புதுப்பித்து கொள்ளவும், அவரோடு உறவாடி மகிழ்ந்து அந்த நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும் இந்த வயல்வெளி நமக்கு அறைகூவல் விடுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வயல்வெளியை பற்றி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட வேதத்தை அனுதினமும் வாசித்து உம்மோடு உறவாடி வேதத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன் ரகசியங்களை நாங்கள் புரிந்து அதன்படி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை மற்றவர்களுக்கும் அறிவித்து அதன் பலனை அனுபவிக்க உதவி புரியுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.